சார் வணக்கம் சார். வணக்கம். சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. 45% திமுக கூட்டணிக்கு, 33% அதிமுக கூட்டணிக்கு, 22% மற்ற அணி, அதுல 15 தமிழக வெற்றி கழகத்துக்கு. எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகள்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, முன்னாடியெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியதா இருந்தது. இப்ப 2024 மக்களவை தேர்தலுக்கு இந்த பெரும் நிறுவனங்கள் எல்லாம் கொடுத்த கருத்து கணிப்புகள்ல எவ்வளவு பெரிய பொய்யா மாறிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது அவங்க 320 டு 380 சீட் வரைக்கும் பாஜக கொடுத்தாங்க. சிலர் 428 சீட் வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனா கடைசியில பாஜக வென்றது எவ்வளவு அப்படின்னா வெறும் 240 இடங்கள். அப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு. இப்போ இங்க யார் வந்திருக்கா, அங்க யாரு அப்படின்றது இல்ல. உன்னுடைய சாம்பிள் எப்படிப்பட்டது? நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படித்தோம், ஆன்சலரியில். அது மட்டும் இல்லை, இன்னொரு கோர்ஸை நான் படிக்கும் போதும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ ஆன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது நான் அது படித்தேன். அதே மாதிரி எம்ஏ சோசியாலஜிலையும் நான் மறுபடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படித்தேன். பல நேரங்கள் நான் படிச்சிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்போ வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு மேலே கீழே இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, உயர்மட்ட வருவாய் பிரிவினர் இருக்காங்க, நடுத்தர வருவாய் பிரிவினர் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய வருவாய் பிரிவினரை கரெக்டான அவங்க எவ்வளோ இருக்காங்களோ பாப்புலேஷன்ல அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அதன்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்க அதுவும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இதில் செக்மெண்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விடுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செலெக்ஷன் பண்ணணும். அப்படி ஒரு சாம்பிள் சர்வே ரேண்டமைஸ்டாக பண்ணணும், கரெக்டாக ரேண்டமைஸ்டாக பண்ணணும். பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சர்வே பண்ணாங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 12-13,000 பண்ணாங்கன்னான்னு கூட துல்லியமான ஒரு முடிவை கொண்டு வந்துட முடியும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி யூஸ் டு ரெப்ரசன்ட் த எக்ஸாக்ட் பாப்புலேஷனுடைய அந்த கருத்தை இது பண்ணணும். ஸோ அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்குறவங்க எப்படியும் ஒரு 20-30,000 பேர் 50,000 பேர் இதை பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்களை எப்பயாவது யாராவது சர்வேக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு. என்ன இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அப்போ அந்த ரேண்டம் மெஷர்ல நம்ம கிடையவே கிடையாதா? எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஸோ இது அவ்வளவு ஃபோர்ஜரிங்க. இதுக்கு என்ன அதுக்கு ஒரு நோக்கம் அப்படின்னோம்னா, அவங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னோம்னா, இப்போ இந்த பொதுவாக அந்த சி ஓட்டர் இந்தியா டுடே இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு மூட் ஆஃப் த நேஷன்ற பேரில் எடுத்துட்டு மறுபடியும் மோடி ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. மோடி தானே ஸ்ட்ராங்காக இருக்காரு. அப்புறம் மோடிக்கு எதிராக என்ன கருத்து இருக்கு? மோடி 368 இடங்களை ஜெயிப்பார் இன்னைக்கு இந்த தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் மோடி எதில் ஃபெயிலியர் ஆகிட்டார்னா, எம்ப்ளாய்மெண்ட் 27%, விலைவாசி உயர்வு 21%, நாணய மதிப்பு. இது எப்படி இது? அப்போ அவர் ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட். அப்போ ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட் தான் மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இது அவ்வளவு பொய். அவங்க எதுக்கு பண்றாங்க? பண்ணிட்டு இன்னைக்கு நான் பார்க்குறேன், அந்த இந்தியா டுடே சேனலை நான் பார்க்குறேன், இதை பற்றி எதுவுமே செய்தி கிடையாது. ஸோ அவங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? அதிமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, தாவேக எவ்வளவு, மற்ற கட்சியினர் எவ்வளவு அப்படின்னு அவங்க போறோம். உண்மை இது கிடையவே கிடையாது. இது என்னைக்குமே சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 12% ஒரு கியூப் ஃபார்முலா அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 145% வாங்கியிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவங்க கியூப் ஃபார்முலா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 135 இடங்களை அவங்க ஜெயிச்சுறாங்க. முடிஞ்சு போச்சு. இவங்க பார்லிமெண்ட்டுக்கு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய வித்தியாசத்தோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட்ல எதிர்மணி ஒரு இடத்த கூட பிடிக்க முடியாது. அப்படி நீங்க சொல்லணும், ஒரு இடம்னா அப்ப அந்த எந்த சீட் சொல்றேன், 38 இடம் டிஎம்கே ஓட்டுறீங்க, ஒரு இடம் எது சொல்லணும்? இல்லை, பாப்புலேஷன்ல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருக்க போறது இல்லை. சில இடங்கள் அவங்களும் ஜெயிக்கலாம், அது எது சொல்லவே மாட்டாங்க. அப்ப இதுல எது புரிஞ்சுக்கங்க, இது ஃபோர்ஜரி அப்படின்ட்டு. நீங்க ஒரு செக்மெண்ட்டா இது பண்ணிட்டு இது இப்படி இருக்காங்க, இப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்றத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் துல்லியமா வரும். நீங்க போங்க, சும்மா ஒரு தாராளமா மதுரை பக்கம் போங்க, ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் பேசுங்க போறோம் செலக்டிவா. ஆனா அதுக்கு முன்னாடி உறுதி பண்ணீங்க அவங்க யாரும் கட்சிக்காரனா இருக்கக்கூடாது. கட்சிக்காரன் நம்ம அவரை வச்சு கணக்கு எடுத்துக்குவோம், சேர்த்துட்டீங்கன்னா துல்லியமான முடிவுக்கு வந்துடலாம். இதை நான் செஞ்சிருக்கேன், அதனால தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப துல்லியமாவே முடிஞ்சு வந்துருக்கு. அதனால எவ்வளவு பேரை நான் பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சர்வே எல்லாம் முதல்ல கருத்துலேயே எடுத்துக்காதீங்க. இது சொல்றதெல்லாம் மக்களினுடைய கருத்து என்ன, மக்கள் எதில் பெனிஃபிஷியரி,
மக்கள் இதில் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, அதிருப்தியா இருக்காங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் எடுத்துக்கணும். இது ஒண்ணு. இன்னொரு இடம், அணிகள்ல வந்துட்டு எது வந்துட்டு ஃபேவரபிளா இருக்குது, டிஸ்ஃபேவர்ல இருக்குது. இப்போ அதிமுக ஃபேவர்ல இருக்கலாம், ஆனா பாஜக டிஸ்ஃபேவர்ல இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் கூட்டணி. அப்ப அது என்ன ஆகும்? இவ்வளவு விடயங்கள் எல்லாம் வந்துட்டு மக்கள் மனதில் ஓடக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஃபார்மடைஸ் பண்ணணும். கொஸ்டினர்ல அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னோம்னா மாதிரிதான். ஒண்ணும் இல்லை, இதை நான் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரபி படிக்கும்போது எங்களோட 2வது ஆண்டுல நாங்க வந்துட்டு அந்த சேலம் பக்கத்துல இருக்கிற ஏற்காடு மலை மேல இருக்கக்கூடிய அந்த சந்தை வாரத்துக்கு ஒரு முறை கூடும். இந்த சந்தைக்கு வரக்கூடிய மக்கள் எதுக்காக வராங்க, எதுக்கெல்லாம் வராங்க அப்படின்றத சர்வே எடுக்கணும். இதான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சொல்லிடுச்சு. இதுல எங்களில் வந்து பல ஸ்டூடெண்ட் வந்துட்டு அது ஒரு டூர் மாதிரி வச்சுக்கிட்டு அவனும் மரத்தடியில் உட்காந்து ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தான். நான் உள்ளபடியே நான் அப்படியே போயிட்டு அப்படியே பண்ணிட்டே வந்தேன். என் கூட ஒரு பையனும் வந்திருந்தாரு. நாங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே ஒருத்தரை சர்வே பண்ணேன். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு அவங்க கால்நடையாவே வந்துட்டு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வருவாங்க அந்த மலைப்பகுதிகளில். ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. ஏற்காடுன்றது நீங்க ஒரு பகுதி தான். அந்த சந்தைக்கு ஏன் வரீங்க? நான் சொன்னது என்னன்னா, வெத்தலை பாக்கு வாங்குறேன். சந்தை வாரத்துக்கு ஒரு முறை போடுது, அதுக்கு நீங்க எதுக்கு வரீங்கன்னா அவங்க சொல்றாங்க வெத்தலை பாக்கு. ஏங்க வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் இங்க நடந்து வரீங்கன்னா, ஆமா காத்தால புறப்படுவோம் தம்பி ஒரு 7 மணிக்கு, இங்க ஒரு 10-11 மணிக்கு வருவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் மதிய சாப்பாட்டுக்கு அங்க போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இதை தவிர வேற எதுவும் எனக்கு தேவை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு நாங்க அவங்களோட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு அவங்க கிராமத்துல விளைஞ்ச சில அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. எல்லாம் அதுல வெளியில வாங்கணும், அப்படியே ஏற்காடு சைடு வாங்கணும்னா 200 ரூபா ஆயிரும். சும்மா தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஜனங்களுக்கு மதிப்பு தெரியாதுன்றது இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா, தேவையை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதீதமா எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. இந்த சர்வேல கடைசியில எங்களோட டிபார்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பேராசிரியர்கள் கூட இருந்தாங்க. எல்லாரோட இதையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரெக்கார்டில் அது பண்ணணும், இயர் எண்டில் ரெக்கார்டில் பண்ணணும். எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னது மட்டும்தான், என் கூட இருந்த ஒருத்தரோட மட்டும்தான் ஏற்கப்பட்டது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். அப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, பேராசிரியர் ஒன்று சொன்னார், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இஃப் யூ வாண்ட் டு சீட் அஸ் யூ வில் ஒன்லி எண்ட் அப் இன் சீட்டிங் யுவர் செல்ஃப். எங்களை நீங்கள் ஏமாத்த நினைச்சீங்கன்னா உங்களை ஏமாத்திக்கிறது தான் போய் முடியும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த இதுவும். தயவு செய்து இவர்கள் பின்னாடி எல்லாம் போகவே போகாதீங்க. இப்போ மார்ஷல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இது அப்படியே இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் போய் அப்படி நாங்கள் ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்கலாம். வீண். இது கிடையாது, அது வேற. அவ்வளவுதான். அப்ப இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை, உங்களுக்கும் இதுல முழுசா உடன்பாடு இல்லை அப்படிதான் எடுத்துக்கணும். இது தப்பான கருத்து கணிப்பு. ஒரு மெத்தடாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, புள்ளியியல் இல்ல பொதுப்படையா எல்லாரும் பேசிட்டு இருந்தது, விமர்சிச்சுட்டு இருந்தது, ஒப்பீனியன் சொல்றது எல்லாமே இதோட ஒத்து போகுது. எல்லாமே ஒத்து போகும். இது அப்படி எடுத்துக்காதீங்க. நான் கூட இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேவரா சொல்லிடலாம், ரொம்ப ஈஸி. அது நான் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் வேற. நான் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் இல்ல சார், திமுக கூட்டணிக்கு 45% கிடைக்கணும் நீங்களே ஒத்துப்பீங்கல்ல சார்? 55% கூட இருக்கலாம் சார். அது ஏன் இருக்கக்கூடாது? நீ எங்க இருந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தேன்றனால சொல்ல வரேன். 15% 12% டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா ஸ்வீப். அது ரிசல்ட் கரெக்டா இருக்கலாம், மெத்தட் தப்புன்றீங்க. மெத்தடாலஜியே தப்புன்றேன் நானு. அது ஃப்ளூக்கு. இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். 1989 தேர்தல் அப்போ வந்துட்டு என்டிடிவி கருத்து கணிப்பு எடுத்தாங்க. 1984 405 சீட்டு ஜெயிச்சது காங்கிரஸ். அப்புறம் எடுக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா 195 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு போட்டாங்க. எப்பொழுதுமே சொன்னாங்க பிளஸ் ஆர் மைனஸ் எரர். கரெக்டா 195 இடங்கள் அது முடிஞ்சது காங்கிரஸ். அப்போ வந்துட்டு பிரணாய் ராய் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, எப்படி அவ்வளவு துல்லியமா நீ பண்ண, அது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அப்படின்னும் போது, forgive me, I cannot bring about the same precise survey in future. இதே மாதிரி துல்லியமான ஒரு ஆய்வை எதிர்காலத்தில் கூட நல்லா செய்ய முடியாது. அதனால என்னை மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணோம், நாங்க ரொம்ப சீரியஸா சின்சியரா பண்ணோம், அவனுடைய முடிவு தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது அவ்வளவு கஷ்டமானது சர்வே அப்படின்றது. இந்த நாடு முழுவதும் எடுக்கக்கூடிய சர்வே அப்படின்றது அவ்வளவு கஷ்டமானது. நீங்க இவங்களாம் சொல்லுவாங்க நேஷனல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த நாட்டில் கிடையவே கிடையாது. நீங்க இந்தியாவில் எந்த கிராமத்துல நீங்க போயிருந்தாலும்
இந்த நாட்டுக்கு யார் நல்லவர் சிறந்தவர் எல்லாம் தெரியாதுட்டு போடுவாங்க. இவங்கெல்லாம் எதுவும் பண்ணாலும் நேருவோட முடிஞ்சிச்சு, இந்திரா காந்தியோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுவரை யாரும் இல்லை. விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பீடு எப்படி பாக்குறீங்க? இல்ல அது எல்லாமே தப்புன்றவொடனே ஏன் அந்த மதிப்பீடை பத்தி நான் பேசுறேன். விஜய் அப்படின்னோம்னா விஜய்க்கு யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புதுசா படிச்சுட்டு இருக்கிறவங்க, 18 வயசு ஆகாதவங்க, ஓரளவுக்கு 18 வயசு ஆனவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர் மன்றத்தினர் தான். ரசிகர்கள் சொல்ல போனோம்னா ரசிப்பவர்கள் இல்லை, ரசிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நானும் ரசிப்பவனா இருக்கலாம், யார் வேணாலும் ரசிப்பவனா இருக்கலாம், இன்னும் வாக்களிக்க மாட்டோம். ஆனா ஒரு ரசிகன் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பூஜிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவன் அவனுடைய ஹீரோவை நேசிப்பான். அவன் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அது நகர மையங்கள்ல மட்டும் தான் இருக்கும். கிராமங்களில் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மதுரைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு கிராமத்தை நீங்க சொல்லுங்க. திருப்புவனம் கிராமத்துல விஜய் ரசிகர் மன்றம் இருக்குன்னா நீங்க பாப்பீங்களா? இருக்காது. என்ன பண்ணுவாங்க தெரியுங்கன்னா, அங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பேனர் ஒன்று வைப்பாங்க ஆயுத பூஜைக்கு. அதோட சரி, அதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அங்க வாக்காளர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அரசியல் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இதெல்லாம் நம்பாதீங்க. விஜய் வந்துட்டு ஒரு 6%, 7%, 8% கூட வரலாம், அது வேற விடயம். ஆனா அவருடைய பர்சன்டேஜ் அப்படின்றது இவ்வளவுதான் இருக்கும். லெஸ் தென் 10, லெஸ் தென் 8 அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல. அவருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் அவருக்கு வரவேற்பு இல்லவே இல்லை. இதை நான் பார்த்தது இல்ல. உங்களுடைய அசம்ஷன் அது 6% பார்த்ததுன்னு சொன்னேன். அசம்ஷன்லாம் இல்லை. அசம்ஷனே இப்ப கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு இருக்குது. விஜய் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு 10% ஓட்டு வாங்குறாருன்னே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர சப்போசிஷன், இது ஒரு உத்தேச அடிப்படை. கட்டாயம் அதுல பாஜக வந்துட்டு 5% ஓட்டை திருடிடும் இவிஎம் வச்சு. 10% ஓட்டுன்னா என்னாச்சு? இப்ப இன்னைக்கு வந்துட்டு 5,45,00,000 ஓட்டு இருக்குது. 5,50,00,000 ஓட்டு வச்சு 5,500 கோடி போலிங்க ஆகுறது ஒரு 80% ஆகுதுன்னு வச்சு 8,40 4,40,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 10% எவ்வளவு ஆச்சு? 44 லட்சம் ஓட்டு ஆகுது. ஆனா விஜய் வந்துட்டு கடைசியில் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 22 லட்சம் இல்லாட்டி 23 லட்சம் தான் காட்டுவாங்க கணக்குல. விஜய் அப்படியே பாதி எடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண முடியும் இவிஎம்ல. இதை நான் எவ்வளவு அழகா எழுதியிருக்கேன். வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சியில எல்லா ஆஸ்பெக்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ விஜய்க்கு வந்துட்டு 22 லட்சம் தான் அந்த தேர்தல் வருவாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, விஜயனுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லிட்டு போவீங்க. இவிஎம் பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் குழம்பு, அது நம்மளுக்கு அவ்வளவு பேர் இருந்தான், எவ்வளவு பேர் இருந்தான், அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 40 லட்சமாவது வந்துடணும், ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. ஆனா அவர் பேச மாட்டார். வெளில பேசினா சிரிப்பாங்க. ஏன்னா அவர் இவிஎம் பத்தி பேசி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அப்ப ஜனங்க யோசிப்பாங்க. ஆனா இப்ப கூட பேசுறாரு பாருங்க, அதை பத்தி எதுவுமே பேசல. இந்த தேர்தலில் எவ்வளவு மோசடி வருதுன்னு ராகுல் காந்தியோட கூட்டணி வேணும்ன்றாரு காங்கிரஸோட. ஆனா ராகுல் காந்தி வந்துட்டு ஓட்சோரி அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் அது எப்படி நடக்குதுன்றதெல்லாம் பத்தி பேசினாரு. அதை பத்தி ஏதாவது விஜய் கருத்து சொன்னாரு? சொல்லல. ஏன் சொல்லல? அவருடைய புரிதலுக்கு அவர் அதை உட்படுத்திக்கல. அதெல்லாம் வேற. எனக்கு இருக்கிற ரசிகனை தாண்டி அவருடைய சிந்தனையும் போல, அவருடைய பேச்சு ரசிகரை தாண்டி போல. அப்ப எப்படி நீங்க சொல்லுங்க அவருக்கு வாக்கு விடும் அப்படின்னு சொல்றது? எப்படி நம்ம பேசிட்டு இருப்போம்? பேச அர்த்தமற்றது. ஆனா விஜய் சொல்றது எங்களுக்கு கூட்டாளியே தேவையில்ல, தனிச்சு நின்று நாங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எம்ஜிஆர் தானே 77 ஜெயிச்சாரு. எம்ஜிஆருடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அப்படி அவர் சொன்னார்ட்டு, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நானே ஜெயிச்சிருவேன் சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 77 வந்துட்டு கூட்டணி அரசு தான், கூட்டணி போட்டு தான் அவர் கூட்டணி போட்டு தான் அவர் இது பண்ணாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க இருக்குங்களா? 29%. எம்ஜிஆர் எவ்வளவு காலத்து அரசியல் சற்றப்போ 25 ஆண்டு கால அரசியல் அவர். அப்போ ஏன்னா முதல்ல ஜெயிக்கும் போது கட்சி விட்டு வெளியே வரும்போது 20 வருஷம் அரசியல். அதுக்கப்புறம் 77 தான் அவர் நிற்கிறாரு பொது தேர்தலில். இதுதான் உண்மை. இவ்வளவுதான். அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் செத்து அந்த ஓட்டு பேங்க் இவருக்கு ஷிஃப்ட் ஆகுது பெருமளவிற்கு, பழைய காங்கிரஸ் ஓட்டு. ஏன்னா அது ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கலைஞர் ஓட்டு. அதனால இவர் ஜெயிக்கிறார், இல்லாட்டி அவர் ஜெயிச்சிருக்கவே மாட்டார். இதான் உண்மை. ஆனா இவ்வளவு ப்ராக்டிக்கலா யாருன்னா எம்ஜிஆர் வேறங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆர் உழைச்ச உழைப்பு, எம்ஜிஆர் போட்ட போடு, என்னைக்காச்சும் எம்ஜிஆர் எனக்கு கூட்டணிலாம் வேணாம் நான் மட்டுமே அப்படி எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை அவரு. ஏன்னா அவர் ரொம்ப மக்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப உண்மையா பேசுவார், ரொம்ப அசஸ் பண்ண தெரிஞ்சவர். இன்னும் சொல்ல போனா
அவர் தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடி நம் நாடுன்ற ஒரு படத்துல தேர்தலில் நின்று இவர் ஜெயிக்கிற மாதிரி வந்ததுக்கு ரசிகர்கிட்ட என்ன விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம் நாடுன்ற ஒரு படத்தை அவர் எடுக்க சொன்னதா அப்படி நாகிரெட்டியோட செய்திகள்லாம் வருது இப்ப. ஓ, எம்ஜிஆர் வேற, இவர் வேற. அவர் அரசியலோட இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடையாளமாகவே இருந்தவர். அவர் ஒரு சின்னதாக ஒரு துண்டு போடுவார், பார்த்துருப்பீங்க பழைய படத்துல எல்லாம். கருப்பு சப்பு சின்ன கட்ட கட்டமா இருக்கும் அது. அந்த படத்தை போட்டுக்கிட்டு அவர் எடுப்பாரு. அப்படி ஒரு படத்தை யாரும் அண்ணா அந்த மாதிரி துண்டை அண்ணா போட மாட்டார், எம்ஜிஆர் போட யாரும் அவர் போட்டிருப்பாரு, அவருடைய ரசிகர்கள் போட்டிருப்பாங்க. சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் பார்க்கலாம் அதெல்லாம். அப்படி எம்ஜிஆர் வந்துட்டு கட்சியை கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ அவருக்காக ஒரு கணிசமான எண்ணிக்கையில மக்கள் ஷிஃப்ட் ஆகி அவர் போட்டாங்க. இவங்களுக்குலாம் என்ன இருக்குது? எம்ஜிஆருக்கு எல்லா செக்மெண்ட்லயும் வந்துட்டு வாக்கு இருந்துச்சு, இவங்களுக்கு அப்படி இருக்கா? அதனால இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. ரெண்டாவது, அப்போ எம்ஜிஆருக்கு ஊடக பலமே இல்லை. அலைவோசைன்னு ஒரு பத்திரிகை மட்டும்தான் அவருக்கு பாராட்டி எழுதிட்டு இருந்தது, சப்போர்ட்டா இருந்தது. காத்தால நேரத்துல கூட எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு 5வது பக்கத்து 6வது பக்கத்துல அவருடைய செய்தியை போடுவாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஊடகம் காத்தால இருந்துட்டு விஜய் அந்த கேட்டை திறந்துட்டு அந்த வாகனம் வர்றதுல இருந்துட்டு அப்படியே படம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஃபிளைட்ல மட்டும் ஃபாலோ பண்ணல. ஏரோப்ளைன் எங்கேயாவது புறப்பட்டு திருச்சியை நோக்கி பறக்குது இல்லையா, இன்னொரு ஏரோப்ளைன் அந்த ஏரோப்ளைன் அப்படியே காட்டிக்கிட்டு. அதை தவிர எல்லாம் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? இவ்வளவு ஒருத்தா விஜயனுடைய பேச்சு நீங்களே கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்தது? மீனரிப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு மண்ணரிப்பு அப்படின்ற ஒரு விடயம் இயல்பா அவர்கிட்ட வர மாட்டேங்குது, கேள்விப்பட்டதில்லை. ஸோ அவர் ஷூவோட அந்த ஸ்டுடியோல வந்துட்டு கால பயிற்சியாரை தவிர பூமிக்கும் அவர் காலுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு நபர் அவரு. ஸோ ஆனா இந்த நாட்டு ஜனங்க அப்படியே ஏழைகளுக்காக அவர் கூறுகிறாரு அப்படின்னு நம்புறாங்களம்மா. சிந்திக்க வேணவா? எனவே இது அனைத்தும் என்ன அப்படின்னோம்னா மாக்கரி, ஏமாற்று வேலை.